நம்பரை கொடுத்து 4 சல்லிப்பையை பேசிட்டா, ஐயோ டிடிவி தினகரன் இனிமேல் நாங்க பேச மாட்டோம், சாரி சார், தெரியாம பேசிட்டேன் சார். நான் என்ன அவதூறு பரப்புறேன்னா? டிடிவி தினகரன் மாதிரி ஊழல் செஞ்சு லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போனடா. தமிழ்நாட்டு அரசியலே லஞ்சம் கொடுத்து திகாருக்கு ஜெயிலுக்கு போன ஒரே ஒருத்தர் டிடிவி தினகரன். லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போல, ஆத்து மணலை கொள்ளையடிச்சிட்டான், கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டான், ஃபாக்ஸ்கான்ல பெண்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி மக்கள் போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போன நாங்க எங்க? லஞ்சம் கொடுத்து திகார் ஜெயில 1.5 மாசம் கழிதின டிடிவி தினகரனுங்க. நீ சொல்லு, நான் ஒத்த காசு ரூபாய் எவங்கிட்டையும் வாங்கினது இல்ல, நான் லஞ்சம் வாங்கினது இல்ல, நான் முறை தவறி சம்பாதிச்சது இல்ல. டிடிவி தினகரன் சொல்லு. என்ன பெரிய நேர்மையான, என்ன பெரிய ஒழுக்க சீலன். டேய், நான் உங்களை மாதிரி லஞ்சம் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன தலைவர்களாக ஏற்ற கும்பல் கிடையாது. நாங்க உலகத்தில் 24 நாடு சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்ற கும்பல். சும்மா டிடிவி தினகரனை பத்தி பேசுனா நாங்க அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் மேட்ருக்கு வர்றேன். மேட்ரு இன்னும் ஆரம்பிக்கல. இதுல ஒருத்தர் செய்தி போட்டிருக்காப்ல, டிடிவி தினகரனை பத்தி பேசுவதை சாட்டை துரும்ப நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் விபரீதமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம். தயவு செய்து தீ குடிச்சுலாம் செத்துறாதீங்க, தவறான முடிவுகளும் போயிடாதீங்க.